கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எஸ்ஐயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். அல்லேலூயா. சொல்லுகிறவர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது முதல் வசனத்தில் 43:1, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆகவே பாருங்க, இவ்வளோ சொந்தம் கொண்டாடுறாரு. உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர். அது மாத்திரமல்ல, பாவத்தில் நீ விழுந்து போன போது, சாத்தானுக்கு அடிமைப்பட்டு போன போது இங்கே சொல்கிறார், உன்னை மீட்டு கொண்டேன். எப்படி மீட்டு கொண்டாராம்? அழிந்து போகிற பொன் வெள்ளினால் நம்ம மீட்கப்படாமல் மாசற்ற ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர்தான் சொல்கிறார், அவர் உன்னை மீட்டு கொண்டேன். அது மாத்திரம் இல்லை, கடைசி சொல்கிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நம்ம ஒவ்வொருவரும் பெயர் சொல்லி அழைத்த தேவன். சகையவே சீக்கிரமாக இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும். பாருங்கள், நம்ம பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அது மாத்திரம் இன்னும் ஒரு படி மேலே சொல்லும்போது, நீ என்னுடையவன் சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன். அல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆக ஆண்டுடைய பார்வைக்கு நாம் அருமையாக இருக்கிறபடினால கனம் பெற்றவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை கனப்படுத்தி அழகுபடுத்தி நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை உயர்த்துகிற தேவன். அவர் சொல்கிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன் சொல்கிறார். சிநேகிதன் போல நம்மோடு கூட பேசுகிற தேவன். எவ்வளோ பெரிய பாக்கியமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை இன்றைக்கி கேட்குறோம். கேட்டு விடுவிடாதபடிக்கு இதற்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றியப்பா. உங்களுடைய பார்வைக்கு நாங்கள் அருமையான பண்ணினாலே கனம் பெற்றிருக்கிறோம். எங்களை நீங்கள் சிநேகித்து இருக்கிறீங்கப்பா. ஒரு கடவுள் ஒரு மனிதனை சிநேகிக்கிற ஒரு பாக்கியமான வாழ்க்கை வேறு எங்கேயும் பார்க்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு நன்றி. இதை நினைத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நன்றி உள்ள மக்களா அடரே நடந்து கொள்ள உதேசியம் பலப்படுத்து. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.